இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். சார், இதுதான் கடைசி ஷாப் இந்த ஏரியால. மத்த எல்லா இடத்துலயும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு நபரும் எங்கேயும் சூட்கேஸ் வாங்கின மாதிரி தெரியல. வாங்க. வாங்க சார். என்ன மாதிரி பேக் எதிர்பார்க்குறீங்க? இந்த மாதிரி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் சார். சார், இது ஒரு கோப்பி. நாங்கள் அதிகமாக இதை தான் நிறைய வைக்கிறோம். ஒரு நிமிஷம் சார். இங்கே பாருங்கள் சார், இது ரொம்ப அழகாக இருக்குது பேகு. இதில் நீங்கள் நிறைய பொருள் வைக்கலாம். பெரிய பொருட்களோடு வைக்கலாமா? ஆமாம், கண்டிப்பாக. ஒரு பணத்தை வைக்கலாமா? இல்லை சார். சார், எதுக்காக இப்படி கேட்குறீங்க? ஏன்னா அப்படி நடந்திருக்கு. கடந்த 3 நாளில் இல்லை அதுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக்கை யாராவது வந்து வாங்கினாங்களா? ஒரு நிமிஷம் சார், நான் பில் எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்கிறேன். இதை பாருங்கள் சார். 5 பேர் வாங்கியிருக்காங்க. ரோஹன், வினோத். எனக்கு முதல்ல இருந்த சந்தேகம் இருந்தது, இந்த கொலையை வினோத் தான் பண்ணியிருக்கணும். சார், வினோத் அண்ணா வரல இங்கே. அப்படின்னா? சார், இந்த பில்லு வினோத் பேரில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் வினோத் அண்ணா இங்கே வரல. வேற யார் வந்தாங்க? வினோத்தோட தம்பி ஜிகர். சந்தியாவை நீ தானே கொன்ன? அண்ணியை கொலை பண்ணிட்டாங்களா? இந்த கொலையை நீ தான் பண்ணியிருப்பேன்னு சந்தேகப்படுறோம். சார், இது சுத்த போய். அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு உன்னால எப்படி உறுதியாக சொல்ல முடியுது? சார், அவங்க நாங்கள் இருக்க தெருவில் தான் இருக்காங்க. அவங்க 2 அண்ணன் தம்பிகளும் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அப்படி பார்த்தா கொலைகாரன் எங்க கிளம்பிட்டீங்க சார்? உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். அவனை பிடிங்க. ஏய், பிடிங்க. மரியாதை நில்லு, இல்லைன்னா சுற்றுவேன். நில்லுன்னு சொல்லல, எங்கேயும் ஓட முடியாது. ஏய், எழுதிட்டு போங்க. வா. சார் சார் சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், பேசாம போ. சார் ப்ளீஸ் சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். சார் சார் சார், என்னை விட்டுருங்க சார். இந்த பாரு, என் பேச்சு கேளு. நீ உண்மையை சொல்லிடுறது நல்லது. இல்லைன்னா சாருக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. என்கிட்ட சொல்லலைன்னு அப்புறம் யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. மேம், நான் சத்தியமா எதுவும் பண்ணல. சொல்லு, உண்மையை சொல்லு. ஏன்னா சார் உனக்கு நிறைய சான்சஸ் கொடுக்க மாட்டாரு. ஒன்று அவர் கையால குண்டடிப்பட்டு சாகணும், இல்லை நானே உன்னை கொல்லட்டா. சரிதான் சார், இனிமே இவன் உங்க பொறுப்பு. நான் வேண்டான்னு பார்த்தேன், இன்னொரு என்கவுண்டர் வேண்டாமேன்னு. சார் சார் சார், நான் எதுவும் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல சார். சார் சார் சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், புல்லட் போட மறந்துட்டேன்ப்பா. சரி, இப்ப சொல்லு, சந்தியாவை எதுக்கு கொன்ன? சொல்லனா இதுல இருக்கிற குண்டு உன்னோட மூளைய செதற அடிச்சிடும். சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என் தாய்க்கு சமமான என் அண்ணியை கொன்னுட்டேன். டிராமாலாம் போதும். இல்ல சார், நான் டிராமால எதுவும் பண்ணல சார். என்னோட அண்ணி என்ன ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க சார். எப்போ அண்ணன் கிட்ட இருந்து காப்பாத்துவாங்க. ஆனா நான் என் அண்ணன் மேல இருந்து கோவத்தை எல்லாம் என் அண்ணி கிட்ட காட்டிட்டேன். என்ன கோவம் சார்?
என் அண்ணன் என்னை எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போக சொல்லிட்டு இருப்பாரு. அவரோட கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் அப்படி கிடையாது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் செலவுகள் அதிகமானதும் அப்போ இருந்து அவர் வேலைக்கு போ அப்படின்னு என்னை திட்டிக்கிட்டே இருந்தார். அதுக்காகலாம் நான் ஒன்றும் வேலை தேடாமலாம் இல்லை சார். ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனால் எனக்கு ஏற்ற வேலை எதுவும் கிடைக்கல சார். அதுக்கப்புறம் அண்ணி எனக்கு சப்போர்ட்டாக தான் சார் இருந்தாங்க. அவங்க எனக்கு கொடுக்குற பணத்தை நான் எப்போவும் சூதாடி தோத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க எப்போவும் ஷியாமை தான் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க, இனிமே நான் சூதாடவே கூடாதுன்னு. அவங்க இந்த விஷயத்தை அண்ணன்கிட்ட கூட சொல்லலை சார். ஆனால் எங்கள் அண்ணன் என்ன பண்ணார், எனக்கும் என் அன்னிக்கும் இடையில இருந்து நல்ல உறவை அசிங்கப்படுத்தினாரு. என்னை வீட்டில இருந்து வெளியில் அனுப்பிச்சாரு. ஆனா எதுக்காக சந்தியாவை கொன்ன? எனக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் போயிடுச்சு. நான் என் அண்ணன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், என்னை திரும்பவும் சேர்த்துக்க சொல்லி. ஆனால் அவர் கேட்கவே இல்லை சார். கடைசியில் அண்ணியை பார்க்க நான் வீட்டுக்கு போனேன். ஆனால் என் அண்ணன் கதவியை திறக்கல. நான் ரொம்ப டென்ஷனில் இருந்தேன் சார். அதுக்கப்புறம் நான் என் அண்ணிக்கு ஃபோன் பண்ணேன், என்னை வந்து பார்க்க சொன்னேன். அவங்க ஒத்துக்கல சார். நான் அவங்கள ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜிகர், அண்ணி நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. என்னாச்சு ஜிகர்? எதுக்காக என்ன வர சொன்ன? இங்க பாரு, சீக்கிரமா சொல்ல. இது மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். அண்ணி ப்ளீஸ், எப்படியாவது என்ன வீட்டில் சேர்த்துக்கோங்க அண்ணி ப்ளீஸ். முடியாது ஜிகர், அது நடக்காத. உங்க அண்ணன் கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம என்னையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாரு. அண்ணி 2 நாள் ஆச்சு நான் எதுவும் சாப்பிடல அண்ணி. உங்களால மட்டும் தான் ஏதாவது பண்ண முடியும் ப்ளீஸ். என்னை எப்படியாவது சேர்த்துக்கோங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. இல்ல ஜிகர், இனிமேல் என்னால எதுவும் பண்ண முடியாது. என்னால முடியும்னா நான் இதை உனக்கு எப்பவும் பண்ணிருப்பேன்ல. அப்போ நீங்க எனக்கு ஏதாவது பைசா கொடுங்க ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க. இல்ல ஜிகர், இனிமேல என்னால உனக்கு பணம் கொடுக்க முடியாது. இங்க பாரு, ஒரு நல்ல வேலையை தேடி பிடிச்சு சம்பாதிக்க ஆரம்பி. நான் கிளம்புறேன். போகாதீங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி. நான் சொல்றதை கேளுங்க அண்ணி. போகாதீங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. அண்ணி முடியாதுன்னு சொல்றேன்ல. அண்ணே, என்ன பண்ற? எனக்கு பணம் கொடுங்க, இல்லனா உங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அண்ணி எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு இப்ப பணம் தேவை. ஜிகர், நீ தப்பு பண்ற. நான் தப்புலாம் பண்ணல. நான் எந்த தப்பு பண்ணல. வேண்டாம். நான் என்ன பண்ணிட்டேன்? ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன்? அண்ணே, தப்பு பண்ணிட்டேன் அண்ணே. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் கடைக்கு போனேன். அங்கிருந்து சூட்கேஸ் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு சுத்தமா டைம் இல்லை. எனக்கு எதுவும் புரியவும் இல்லை. நீலாம் ஒரு தம்பியா? உன்னை மனுஷன் சொல்ல கூட நீ தகுதியான ஆள் கிடையாதுடா. நீ என் மனைவி சந்தியாவை ஒரு நல்ல பொண்ணை கொன்னுட்டியாடா. அவளுக்கு என் மேல விட உன் மேல தானே பாசம் அதிகம். நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? உன்னை விட பெரிய குற்றவாளி நான் தான். நான் அவளுடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைக்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கான தண்டனையை நான் வாழ்நாள் முழுக்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். சந்தியாவனாக எழுதுட்டேன்.
ஐயோ என் சத்யா. சத்யா. இந்த கேஸ் வெளியே தெரியற மாதிரி ஆக்சுவலா இல்லாம இருந்தது. இந்த கேஸ் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. ஜிகர் வேலை இல்லாம இருந்தது சந்தியாவுடைய மரணத்துக்கு காரணமாயிடுச்சு. ஜிகரால எதுவும் சம்பாதிக்க முடியல. இதுல சந்தியாவுடைய தப்பு என்ன இருக்கு? இல்ல வினோத் மேலதான் என்ன தப்பு இருக்கு? வினோத் ஒரு மூத்த அண்ணங்கிற முறையில ஜிகரை தன்னுடைய சொந்த கால்ல நிக்க சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால இதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா ஜிகருக்கு அது பிடிக்கவே இல்லை. அவன் சரியா தீவிரமா வேலை தேடுறதுக்கு பதிலா பாரமா இருக்கிறது தான் விரும்பிக்கிட்டு இருந்தான். கடைசியில சந்தியாவும் அவனுக்கு எவ்வளவுதான் சப்போர்ட் பண்ணுவா. சந்தியா சப்போர்ட் பண்ணதை நிறுத்தின உடனே ஜிகர் தன்னுடைய சுய ரூபத்தை வெளிக்காட்டி தன்னுடைய தாய்க்கு சமமான அண்ணிய மரணக்குடியில தள்ளிட்டான். அவளுடைய துணையால தான் அவன் இத்தனை நாள் அண்ணன் வீட்லயே இருக்க முடிஞ்சது, சாப்பிட முடிஞ்சது. இது ஒன்னும் அப்படி ஒரு முதல் கேஸ் இல்ல. இந்த மாதிரி யோசிக்காம கொள்ளாம கோபத்தால உந்தப்பட்டு ஒரு அப்பாவிய மரணக்குடியில தள்ளுறது. ஜிகர் குற்றத்துடைய பாதையை தேர்ந்தெடுத்ததுக்கு பதிலா எதிர்காலத்து மேல கவனம் செலுத்தி இருக்கலாம். நண்பர்களே, எப்பவும் ஒரு விஷயத்தை கவனம் வச்சுக்கங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வயசு இருக்கு. ஆடி பாடி விளையாடுறதுக்கு, எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, அப்படிதான் வாழ்க்கையில ஒவ்வொரு பருவமும் வரும். அதாவது இது எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சுய சார்புங்கிற நிலையை அடையிறது. குடும்பத்துல தன்னுடைய பொறுப்புகளை புரிஞ்சுக்கணும். பினான்சியல் ரீதியா அவங்களுக்கு துணையா இருக்கணும். அப்படிப்பட்ட பருவத்துல நம்மளுடைய பொறுப்புகளை நாம செய்யாம விலகிட்டா, சோம்பேறி ஆயிட்டா, அல்லது தவறான பாதையில போயிட்டா, இல்ல நம்ம மேலேயே தவற வச்சுக்கிட்டு எதிரில இருக்கிறவங்க மேலதான் தப்புன்னு நினைச்சு கோபத்துக்கு ஆட்படுறது, அதோட விளைவு நமக்கு நல்லதில்லாம போகிறதோட சேர்த்து நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்ல, சமூகத்துக்கும் நல்லதில்ல. அதனால அப்படி பண்றதுல இருந்து தப்பிக்க நம்முடைய பொறுப்புகளை நாம உணரணும். அதோட எப்பவுமே சத்தியத்தின் பாதையில நடக்கணும். இத்தோட நான் உங்கள் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். மறுபடியும் சந்திக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு குற்றத்துல இருந்து உங்களை அலர்ட் செய்ய இன்னொரு புது கதையோட. அதுவரை பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.